இந்த பதில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 2024 ஒவ்வொரு ராசியும் யாரை வழிபட்டால் இந்த காலகட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் சிறப்பு அப்படிங்கிற செஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி என்ன ராசி அப்படின்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்க, அதுவும் மத்திய அரசு பணியில் வேலை இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு இணக்கமான ஒரு செயல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு இணக்கமான ஒரு உறவு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல்னா உயர்ந்த பதவி ஒருத்தர் அடையணும் அப்படின்னாலே ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்க ஒரு ஹை லெவலில் நான் ஒரு போஸ்டிங் வாங்குவேனா, ஒரு ஹை லெவலில் நான் வாழ்க்கையில் போவேன் அப்படின்னா அவங்களுக்கு தனுசுல ஒரு கிரகம் இருக்கணும். தனுசுல ஒரு கிரகம் இருந்தால் மட்டும்தான் அவங்க லைஃப்பில் மிக உயர்ந்த பதவியை ஒரு தலைவராக, ஒரு நல்ல ஒரு தலைவராக வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும். நானும் வந்து லைஃப்பில் நிறைய கஷ்டப்படுத்தேன், என்னுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா தனுசுல ஏதாவது கிரகம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க நிறைய உபதேசங்களை கேட்பது சிறப்பு. நம்மளுடைய புராணங்களுடைய உபதேசங்கள், மகாபாரதங்களை கேட்கறது, ராமாயணத்தை கேட்கறது, ஒரு பட்சிமன்றம் கேட்பது, ஒரு விஷயத்தை பற்றியான உபதேசங்கள், ஒரு உபநிதங்கள் படிப்பது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க வீட்டில் கண்டிப்பான முறையில் மகாபாரத ராமாயண புக்கு இருக்கணும். அப்படி இருந்ததை டெய்லி வந்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறது, அந்த ஸ்லோகத்தை உச்சாரணம் செய்வது, அந்த ஸ்லோகத்தை பற்றி விஷயங்கள் செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ராசி. ஏன்னா இந்த ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா பழம்பெருமை பேசக்கூடியது. எது ஒரு நடந்தாலுமே அதை பின்னோக்கி போய் ஒரு விஷயத்தை பார்த்து அது அப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்குள்ள போகக்கூடிய ராசி அப்படிங்கிறது இந்த தனுசு ராசி. ஒரு பழமை பேசக்கூடிய ராசி. நிறைய பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்தோம்னா பல பெருமைகளை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. நடக்கிறது என்ன, நடக்க போறது என்னங்கிறத சிந்திக்கவே மாட்டாங்க. தவிர பழைய விஷயங்களையே புரட்டி பேசக்கூடிய ராசி அப்படிங்கிறது பல பெருமை பேசக்கூடிய ராசியாக இருப்பாங்க. இவங்க பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்த ஊரை விட்டு வெளியூர் இருந்து வெளிநாடு போறது அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்டை ஏற்படுத்தும். அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு யோகமான காலகட்டம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க பிறந்த இடத்தை விட்டு வெளியூரோ அல்லது வெளிநாடோ போனா தான் இவங்க லைஃப்ல ஒரு நல்ல செட்டில்மெண்ட் ஆக முடியும். இவங்க உள்ளூருக்குள்ளேயே பிறந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில பெரிய வெளிச்சத்தை சந்திக்க முடியாத ராசியினர் தான் இந்த தனுசு ராசியினர். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஜாதகத்துல குரு பலம் மட்டும் இருந்ததுன்னு அவங்களுடைய அவங்களுடைய அந்த வீட்டு ராசியினுடைய அதிபதி அதுவும் பெற்று குரு மட்டும் நல்ல பலமா அமர்ந்துருச்சுன்னா இவங்கள மாதிரி யோகக்காரங்க யாருமே இருக்க முடியாது. இவங்கள மாதிரி யோகக்காரங்க யாருமே இருக்க முடியாது. ஆனால் குரு கெட்டு போச்சுன்னா அவங்க லைஃப்ல எல்லாமே தாமதமாக கிடைக்கும், அல்லது ரெண்டாவதாக கிடைக்கும், அல்லது வந்து ஒரு பழைய விஷயமாகத்தான் எந்த விஷயத்தையும் ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய நிலைமை தான் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். குரு மட்டும் பலம் இருந்தது அப்படின்னா இவங்க வந்து தீர்க்காயில் உடையவங்களா இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தீர்க்காயில், அதாவது அவங்களுடைய தாய் வந்து இருக்கையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயதிலேயே ஒரு குழந்தை பேர் அடையக்கூடியவங்க, இளம் வயதிலே லைஃப்ல வாழ்க்கை இதுக்குள்ள போகக்கூடியவங்கலாம் இந்த ராசினராக இருப்பாங்க. இவங்க பேரன் பேத்தியினுடைய திருமணத்தை பார்த்து போற அளவுக்கான ஆயுள் பலம் வந்து இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னா குரு பலம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஃபுல்ஃபில், பேத்தியினுடைய திருமணத்தை பார்க்கறது தான் இந்த காலகட்டத்தில், பேரன் பேத்தியினுடைய திருமணத்தை பார்க்கறது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய எய்ம். அதை பொறுத்தளவுக்கு பொருளாதார ரீதியாக, ஏன்னா குரு பலம் இருந்தால் பொருளாதாரம் தனப்போல கிடைச்சிடும். குரு பலம் இருந்தால் எல்லா விதமான செயல்களும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த வயதில் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியினர் அப்படிங்கிறவங்க தான் இவங்க. ஏன்னா இது வந்து தன்னிறைவு அடைந்த ராசின்னு சொல்லுவாங்க. இந்த தனுசு ராசியை பார்த்தீங்க அப்படின்னா தன்னிறைவு அடைந்த ராசி. போதும், நான் வந்து எல்லாத்தையும் லைஃப்ல அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு எந்த விஷயம் நடந்தாலுமே இவங்களை ஒரு எடுத்துக்காட்டா மற்றவங்க சொல்லக்கூடிய ராசினராக இருப்பாங்க. இவங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா தான தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லா ராசினருக்குமே தான தர்மம் என்பது சிறப்பு. இவங்களுக்கு மெயின் என்னன்னா மருத்துவ உதவி செய்வது. யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தா அவங்களுக்கு இவங்களால முடிந்த, இவங்களுடைய தரத்துக்கு முடிந்த ஒரு மருத்துவ உதவி செய்வதும், மருத்துவ செலவு செய்வதும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆடை தானம் செய்வது. ஏன்னா இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னு தனுசு ராசி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆடை பிரியர்களாக இருப்பாங்க. ஆடை மேலே ஒரு அதீதமான ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆடையை தானம் செய்வது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை விட ரொம்ப வீட்டிலே வச்சு வழிபடக்கூடிய வழிபாடுங்கிறது குலதெய்வ வழிபாடு. இவங்க லைஃப்ல மாதம் ஒரு முறையாவது இவங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வது என்பது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வீட்டில் இறந்து போனவங்களையும் இவங்களுடைய குலதெய்வ வழிபாடுங்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் தினமும் காலை சூரியன் உதிக்கும் போது குளித்து முடித்து இவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை சாபங்களும் அத்தனை பாவங்களும் நீங்கி நல்ல விதமான ஒரு லக் ஆக்டிவேட் ஆகிறதுக்கான பலன் என்ன அப்படின்னா சூரிய நமஸ்காரம் தான். காலையில் எந்திரிச்சு விளக்கு பற்ற வச்சு அந்த சூரிய நமஸ்காரம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பலாபலன்களும் மிக சிறப்பாக நடக்கும். இவங்களுடைய குரு பலமும் நல்லா அமைஞ்சிட்டா, குரு பலமும் சூப்பராக கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டம் இவங்களுக்கு லைஃப்ல எப்பயுமே அமையாதுன்னு சொல்ற அளவுக்கு இந்த ஆண்டு வந்து மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த ராசியில் சந்திக்கலாம்.